ஆண்டவர் மேல் வாஞ்சையும் விசுவாசமும் உள்ள ஒரு நபரை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அன்புக்குரியவர்களே, சாதாரண மனிதனாயிருந்த ஒரு தாவீதை அசாதாரணமான மனிதனாய் மாற்றி அரியணையில் ஏற்றி ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து ராஜாக்களின் வரிசையிலே நிறுத்தின ஆண்டவர் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இந்த ஆசீர்வாதம் தாவீதின் மேல் இறங்கிற்று? மானை போல மாறுகிறார். நீரோடையை கண்டுபிடிக்க துடிக்கின்றார். நீரோடையை வாஞ்சிக்கின்றார். தாகம் நீரோடையின் மேலே எழும்பி எழும்பி வருகிறது. எப்பொழுது நீரோடையை கண்டுபிடித்து தாகம் தீர்ப்பேன்? அந்த ஒரு ஆழமான எண்ணமும் வாஞ்சையும் ஏக்கமும் தாகமும் தாவீதுக்குள் இருந்ததுனால தான் தாவீது ஆண்டவர் அரசனாய் உயர்த்தி ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நானும் நீரோடையை தேடுகிற மானாக, வசனம் என்னும் நீரோடையை தேடுகிற ஒரு நபராக, ஆவியானவர் என்னும் நீரோடையை வாஞ்சிக்கிற ஒரு நபராக, ஜெபம் என்னும் நீரோடையை வாஞ்சிக்கிற ஒரு நபராக நான் மாற விரும்பி நான் கதறுகிறேன் அப்பா. அப்படி கதறுவீர்களானால் மானுக்குள் இருக்கிற அந்த கதறுதல், அந்த வாஞ்சை, நீரோடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் நீங்களும் மேன்மையின் மேல் மேன்மையை காண்பீர்கள், உயர்வின் மேல் உயர்வை காண்பீர்கள், கிருபையின் மேல் கிருபையை காண்பீர்கள். நிச்சயமாய் ஆண்டவருடைய காரியங்களில் வாஞ்சி வைக்கிற மக்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். இந்த காலை வேளையில எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மேல் வாஞ்சையாய் இருப்பேன், வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன், சத்தியத்தின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன் என்று தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இப்பொழுதும் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல கதறுகிற மக்கள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, விடுதலை இறங்குகிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.